ஒன்றிணைந்த அதிமுக மகிழ்ச்சியிலே அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம் அனைவருக்கும் தெரியும், 2 பிரிவுகளாக அதிமுக பிரிந்து கடந்தது. அதிலே ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருந்தார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது பதவியிலிருந்து நீக்கிவிட வேண்டும், எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்ட வேண்டும், அந்த இடத்திலே நாம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்தால் நமக்கு ஏதேனும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டுதான் ஒரு அணியினர் பார்த்தீங்க அப்படின்னா வேறு விதமாக செயல்பட ஆரம்பித்தாங்க. ஆனால் எதையுமே கலங்காத எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் என்ன செய்தாலும் என்னிடத்தில் தான் வந்தாக வேண்டும், என்னை ஒன்றுமே உங்களால் செய்ய முடியாது என நினைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு கடைசியாக வெற்றிகள் தான் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நேற்று எஸ்பி வேலுமணி தரப்பு அதிமுக எடப்பாடி பழனிசாமி இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு இணங்கி வந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலும் அதிமுக 2 பிரிவுகளாக இருந்தது, தற்போது ஒன்றாக மாறிவிட்டது. அதிமுகவிலே எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்தித்து அதிமுகவிலே நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் செய்ய மாட்டோம், நீங்களே பொதுச்செயலராக இருங்கள், அது மட்டுமல்லாமல் நாங்கள் செய்தது தவறுதான் என தற்சமயம் அதிமுக எடப்பாடி பழனிசாமியிடம் மன்னிப்புகளை கூறியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது. அதிமுக ஒன்றுபட போவது கிடையாது, அதிமுக அவ்வளவுதான் முடிந்து விட்டது, இனி வரக்கூடிய தேர்தலிலே அதிமுக மொத்தமாக இருக்காது என நினைத்த நபர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறது. எஸ்பி வேலுமணி தரப்பிலே அடுத்தடுத்து எம்எல்ஏக்களுடைய குறைவு என்பதுதான் இந்த மாற்றத்திற்கு காரணம் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அந்த வேளையிலே நமது எஸ்பி வேலுமணி தரப்புக்கு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அந்த நேரத்திலே ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுக்கிறாங்க. அதுலேயும் ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து ராஜினாமா செய்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திலே இணைய ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமாக 9 சட்டமன்ற உறுப்பினர்களை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்த எஸ்பி வேலுமணி தரப்பு இழக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இழக்கக்கூடிய அந்த வேளையிலே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் எஸ்பி வேலுமணிக்கு இருக்க ஆரம்பிக்கிறது. அதுலேயும் மீதம் இருக்கக்கூடிய அந்த 17 சட்டமன்ற உறுப்பினர்களையும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் பேச்சுவார்த்தை என்பது பேச ஆரம்பித்து மன்னிப்பு கடிதங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கிற சூழலில் மிக குறைவான எண்ணிக்கையிலே சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணிக்கு வேற வாய்ப்புகள் என்பது கிடையாது. இனிமேலும் இப்படி இருந்தால் நம்முடைய எம்எல்ஏ பதவியை கூட காப்பாற்ற முடியாது. அதிமுக என்கிற மிகப்பெரிய அடையாளம் நமக்கு தேவை, அதிமுகவின் மூலமாகத்தான் நாம் இந்த உயரத்திற்கு வந்திருக்கோம் என நினைத்து நமது எஸ்பி வேலுமணி தரப்பு நேரடியாக எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை என்பது பேசி முடித்து சமரசமாகி விட்டார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இதிலே சிவி சண்முகம் மட்டும்தான் சிவி சண்முகம் என்கிற ஒரே ஒரு நபர் மட்டும்தான் மிஸ் ஆகியிருக்கிறார். அவருக்கு மிக விரைவாகவே அதிமுகவின் சார்பாக பல பிரச்சனைகள், அதாவது பல பதவிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாக்கப்படும் அப்படிங்கிற அர்த்தம் இணையதளங்களிலே செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.